கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. தோழர் எப்பவுமே வாக்குப்படி நடப்பான், தில்லா மாதிரி கிடையாது. பெரிய விளக்கண்ண. தோழர் எப்பவுமே தில்லுமுள்ளு பண்ண மாட்டாரு, தில்லாதான் தில்லுமுள்ளு பண்ணுவாருன்னு சொல்லி சீரியல்ல பாத்திருக்காங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, சரி கோலங்களோட முடிஞ்சு போச்சு நம்ம கதை, இவருக்கு நமக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சா, இது பாருங்க சார் சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சம் மாதிரி திரும்பி பாருங்க, தேவையில்லாம ஒரு ஆளை நம்மளோட பிடிக்காத ஒரு ஆளை நல்லா பிடிச்சிருந்தா பரவாயில்ல, தேவையில்லாத ஒரு ஆளை எங்களோட சேர்த்து திருப்பி டிராவல் பண்றோம். இந்த அமுதகானம் ஆதவனுக்கு கூடிய பேர் இப்ப இருந்தும் அதையும் மீறிக்கிட்டு தோழர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவர் இதை மட்டும் அனுபவிக்கலங்க, அவரு பூரா நங்கைகள் தான், நங்கை மங்கை தங்கை இவங்கள தான் ஃபுல்லா. ஆமா பீச்சுக்கு இருங்க, பீச்சுக்கு கூட்டு போய் காது இந்த சாமி வரவனுக்கு மேல அடிப்பாங்க தெரியுமா, அந்த ஊதுற அவனுக்கு ஒரு ஆட்டோ வரும் பாருங்க, அப்படி ஆரம்பிச்சதா சார் இந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் வரவே மாட்டுது. நார்மல் அப்படி பேசினா எதுவுமே வரமாட்டுக்கு, நார்மல் அப்படி பேசினா சார் என்ன சார் பேச சரியா வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்க சார், அப்புறம் சார் அப்படி பேசினா தான் கரெக்டா வருது. அதாவது இவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு டேட் வந்து அக்டோபர் 1/10. இந்த 1/10 வந்தாலே நடிகர் திலகம் பிறந்த நாள். இதுல இன்னொரு மேட்டர் தெரியுமா, இன்றைக்கு தான் எனக்கும் பிறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். திடீர்னு ஆச்சரியம் கொடுக்குறீங்க. இவரா இல்ல சிவாஜி சார் பிறந்த நாள் போ எனக்கு பிறந்த நாள்ன்றுவாரு, எம்ஜிஆர் சார் பிறந்த நாள் அது அவன் இன்னைக்கு பிறந்த நாள், அது வேற பிறந்த நாள் எனக்கு லீடர்ஸ் பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள். காமம் செப்பாது கண்டதும் ஒளிமோ, கண்டதும் ஒளிமோ, பயிலியது கெழிய நட்பின், பயிலியது கெழிய நட்பு, கிழிஞ்சிரும். வணக்கம், நான் விஜய் அரிகரசுதன். நான் வந்து இந்த காம்போவை வந்து எப்படியாச்சும் இங்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி தோழர் அவர்கள்ட்ட சொல்லியிருந்தேன். தோழர் அதே மாதிரி தில்லா அவர்களை கொண்டு வந்துட்டாங்க சார். ரொம்ப சந்தோஷம். தோழர் எப்பவுமே வாக்குப்படி நடப்பான், தில்லா மாதிரி கிடையாது. பெரிய விளக்கண்ண வாக்குப்படி நடக்கிறாளா இவரு, அப்படியே இவருக்கு வந்து வாக்கே வராது, அப்புறம் என்ன வாக்குப்படி நடப்பாரு. அவர் ஒழுங்கா மரியாதை பேசிட்டு இருக்காரு, ஒழுங்கா சொல்லிட்டு போற பாருங்க, சண்டை இருக்கிறது இப்படித்தான் இருக்கிறது, சொன்னபடி நடக்கலாம் இல்லையா, அது தோழருடைய குணம். ஆனா இவரையெல்லாம் இழுத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி அது நடக்குதுன்னா பாருங்க. எனக்கு எப்ப தெரியும், நீங்க இழுத்ததெல்லாம் எனக்கு தெரியும், இப்பதான் அவர் சொல்றாரு, அவரு இப்பதான் சொன்ன நான் வந்துட்டேன் நானு. இதுலயும் பாருங்க எவ்வளவு பொய், தில்லுமுள்ளு, எல்லாம் தில்லுமுள்ளு ஆட்டம். தோழர் எப்பவுமே தில்லுமுள்ளு பண்ண மாட்டாரு, தில்லாதான் தில்லுமுள்ளு பண்ணுவாருன்னு சொல்லி சீரியல்ல பாத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப என்ன பத்தி சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு உண்மை தெரியும். ஒரு 23 வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஒரு ஜோன்ல இருக்கீங்க, இவர் ஒரு ஜோன்ல இருக்காரு. இந்த பிரபஞ்சம் வந்து உங்க 2 பேரையும் திருப்பி ஒரு இடத்துக்கு கொண்டு வருது சோஷியல் மீடியா மூலமா. அது எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சோஷியல் மீடியா எதை எப்போ ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியல, யாரை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வருதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதை பற்றி உங்களை 2 பேரோட தனித்தனியான கருத்து. அதாவது கோலங்கள் மூலமாக இந்த தோழர் தில்லா காம்பினேஷன் அந்த நேரத்திலிருந்து பூதாகரமாக ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா பார்த்துருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு அதை பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்களோ அதைத்தான் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எப்போவுமே அந்த நேயர்களை கோலங்கள் தோழர் தில்லா விஷயம் எப்போவுமே பூதாகரமாக தான் வச்சுருக்கு. இப்போ ஏன் இது பெருசாக தெரியுதுன்னா, இப்போ சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி எப்படி. ரெண்டாவது, நம்ம அப்பா அம்மாவுடைய ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குமாங்க, மிஞ்சி போனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சூப்பர்மாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் தாங்கள் நினச்சதை சோசியல் மீடியா மூலமாக ஷேர் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் காரணமே ஒழிய கோலங்களில் இருக்கக்கூடிய தோழர் தில்லா மேட்ரு எப்போவுமே பூதாகரமாக தான் இருக்குது, எப்போவுமே காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக வெளியில் தெரியுது. உங்கள்கிட்ட அந்த காட்டுத்தீ எப்போ சார் இருந்துச்சு? இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு டச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சுத்தமாகவே கிடையாது. ஆமாம், நான் சோட்டலாகவே விலகி தான் இருக்கேன். இது எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, தெரிஞ்ச வச்சவங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, பார்த்தீங்களா கேட்பாங்க, தெரியாது. அப்புறம் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துருக்கு, இல்லை
வாங்க நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் தான் பிடிச்சி இழுத்துட்டு வருவாப்புல. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, சரி கோலங்களோட முடிஞ்சு போச்சு நம்ம கதை, இவருக்கு நமக்கு கான்டாக்ட் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சா, இது பாருங்க சார் சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சம் மாதிரி திருப்பி பாருங்க, தேவையில்லாம ஒரு ஆளை, நம்மளோட பிடிக்காத ஒரு ஆளை, நல்லா பிடிச்சிட்டு இருந்தா பரவாயில்ல, தேவையில்லாத ஒரு ஆளை எங்களோட சேர்த்து திருப்பி டிராவல் பண்றா. எப்பவுமே பிரபஞ்சம் எப்படி தெரியுமா, பிடிச்ச ஆளை விட பிடிக்காத ஆளை இணைக்கிறது தான் ட்ரை பண்ணும். அது இது எப்படின்னா அந்த டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு சேர்ற மாதிரி இது. திருப்பி விட்டு தோளத்துல காதல் ஒரு படம் வேற, படம் வேற. இப்ப அந்த படத்தை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அதாவது இப்ப நான் தோழர், இவர் தில்லா, இதை வச்சு இவங்க எல்லாருமே காம்போ தோழர் தில்லா காம்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் என் மைண்டுக்குள்ள வந்து எங்க 2 பேர் காம்பினேஷன் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. இப்போ உள்ள சிஸ்டம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா, இந்த படத்துல இந்த தோழர் ஒரு பெரிய கேரக்டர், தில்லா ஒரு பெரிய கேரக்டர், இது போக ஒரு யங் லவ் பேர், வேற ஒரு வில்லன், இன்னும் சில கேரக்டர்லாம் இருக்கு. இதை நான் தான் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே 10 படம் டைரக்ட் பண்ணவருங்கிறத உங்கள் பேட்டியில் சொல்லியிருக்கேன். இந்த படத்துக்கு நாங்கள் தோழர் தில்லா காம்போன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். இன்னொன்று தோழர் தில்லா காதல்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். இந்த 2 டைட்டிலில் நேயர்கள் அவங்க கமெண்டில் எதுக்கு அதிக ஆதரவு கொடுக்காங்களோ அதைத்தான் நாங்கள் படத்துக்கு டைட்டிலாக வைக்க போகிறோம். ப்ரிலிமினரி ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. ஓ ஆமாம். நீங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த டிவிங்கிற ஒரு மீடியம் மட்டும்தான் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துச்சு. தென் ரேடியோக்கு அப்புறம் டிவி, இதுதான் கொண்டு போய் சேர்த்து. இந்த சோஷியல் மீடியா உங்களை வந்து இப்படி கொண்டாடுது அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு சார்? சார் கொண்டாடுங்கிறப்ப சந்தோஷமாக தான் இருக்கும். யாருக்குமே அது வர்றது, அது 23 வருஷம் கழிச்சு நம்ம வந்து அப்படி வர்றப்போ வந்து அது பெரிய சந்தோஷம் தானே. அது ஜென்ரேஷனே மாறி போச்சு, டோட்டலாக மாறி போய் அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டோம் நாம. ஆமாம், வந்துட்டுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே அது. ஆனால் இந்த கொண்டாட்டம் வந்து அப்போ இருந்தே இருக்குது, அது நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்ப இருந்து நாங்க போற வர இடத்துல அதை அனுபவிச்சு அப்ப இருந்தே சொல்ல வரேன். இது அனுபவிச்சு அன்னையில இருந்து இன்னும் என்ன இப்ப வெளியே எல்லாரும் தெரியுது, அவ்வளவுதான். பட் நாங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் சார். அன்னையில இருந்து இன்னும் என்னைய இந்த 20 வருஷமா பாக்குற இடத்துல நான் பல இடத்துல மீட்டிங் போறேன், பல காலேஜஸ்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாடம் எடுக்க போறேன். எல்லா இடத்துலயும் தோழர் வந்து அதைத்தான் சொல்றான். நான் இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா, இன்னைக்கு மெகா டிவில அமுதகானம்னு சொல்லி கோலங்களை விட என் எஃபெக்ட்டுக்கு பெரிய ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அமுதகானம் 6200வது எபிசோடு. இந்த வர்ற ஜனவரியில அமுதகானம் 6300வது எபிசோட நாங்க நேரு உள் விளையாட்டு அரங்கமோ காமராஜர் அரங்கத்திலேயோ அந்த வெற்றி விழாவை கொண்டாட போறோம். இந்த அமுதகானம் ஆதவனுக்கு கூடிய பேர் இப்ப இருந்தும் அதையும் மீறிக்கிட்டு தோழர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவர் இதை மட்டும் அனுபவிக்கலங்க, அவரு பூரா நங்கைகள் தான். நங்கை, மங்கை, தங்கை, இவங்கள தான் ஃபுல்லா. ஆமா, பீச்சுக்கு கூட்டு போய் காதல் வசனம்னா நைட்டு 2 மணிக்கு காதல் வசனம் பேசுறது. அவங்ககிட்ட என்ன பேச ஆரம்பிப்பாருன்னா பாருங்க, அந்த பிள்ளைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுவாருன்னா, இந்த காதல் என்கிற இறை அனுபவத்தை இந்த காலத்து மக்கள் வந்து இருட்டறையில் தேடுகிறார்கள் அப்படிம்பாரு. இருட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு 2 மணிக்கு, நைட் 2 மணிக்கு பீச்சில் யாருமே இல்லாம. அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இரவு நேரத்தில் கூட இந்த வீரவசனம் பேசுறோம்னா, மகாகவி பாரதியார் எத்தனையோ தலைப்புகளில் பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் தாலாட்டுக்கு கூடிய தலைப்பில் மட்டும் பாரதியார் பாட்டு பாடவே இல்லை. ஏன்னா தாலாட்டு பாடினா குழந்தைகள் தூங்கிருமா. ஸோ குழந்தைகள் அவர் பாடுகின்ற பாடலில் தூங்கக்கூடாது. குழந்தைகள் கூட எப்போது விழிப்புணர்ச்சியா இருக்கணும்னு சொன்னா, அப்ப இளம் நங்கைகள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியா இருக்கணும். அப்போ அவங்களை தட்டி எழுப்புற ஒரு தோழர் புரட்சி கதாபாத்திரம் அது. இப்போ எங்க போனாலும் சார், இன்டர்வியூ எங்க போனாலும் சார், ஒரு லேடி அவங்க ஏதாவது ஆங்கர் இருப்பாங்க இல்லையா, சின்ன பிள்ளையா தான் இருக்கு, வெள்ள சின்ன பிள்ளை, போனோட பொண்ணு மாதிரி இருக்கும், இல்லை பேத்தி மாதிரி இருக்கும், போன தங்கச்சி அப்படிங்கிறது வயசு கம்மியாக்கி நான் கேட்கறது அவங்ககிட்ட கேட்பேன், தங்கச்சிங்கிறாரமா, அவருக்கு அதனால சந்தோஷம்னா விட்டுருங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு விவேகானந்தர் சிக்காகோல பேசும்போது என்ன சொன்னாரு, விவேகானந்தரோட மூத்த வயசு ஆம்பளை பொம்பளையும் உண்டு, விவேகானந்தரை விட சின்ன வயசு ஆம்பளை பொம்பளையும் உண்டு. ஆனா ஜென்ட்லா சொன்னாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீ எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, தோழர் வந்து விவேகானந்தர் அளவுக்கு போயிட்டாரு. தோழர் பாலகிருஷ்ணன் அப்படி தோழர் பாலகிருஷ்ணன், அப்படி விவேகானந்தர், அந்த மாதிரி உள்ள ஜான் கென்னடி, நெல்சன் மண்டேலா, அவர்களுக்கு நிகரானவர் அவர் தோழர் பாலகிருஷ்ணன். அந்த தோழர் பாலகிருஷ்ணன் இந்த தோழர் ஆதரவுகளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க இந்த சோசியல் மீடியா பத்தி கேட்டீங்க. இப்ப பாருங்க, மீடியாவுடைய வளர்ச்சி என்னன்னா, சோசியல் மீடியாவில் இப்போ என் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தா நான் ஒரு சேனலுக்கு ஓனர். இப்போ இந்தியாவில் 160 கோடி பேர் இருக்காங்கன்னா 120 கோடி செல் இருக்குன்னா இங்க 120 கோடி சேனலுக்கு ஓனர் இருக்காங்க. ஆமா. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை பதிப்பிட இன்னைக்கு மீடியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் என் கருத்தை பதிகிறதுக்கு நான் பல சேட்டலைட் சேனலை தேடி அலையணும். அந்த சேட்டலைட் சேனல்ல ஓனர்கள் சில ஸ்ட்ரிக்ட் வச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு உகந்ததா சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய சர்வாதிகாரம் கூடிக்கிட்டு இருந்த நேரம் இந்த நேரம். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் ஒன் செல். அவன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவன் என் கருத்தை இன்னைக்கு நான் பதிவிட போறேன் அப்படின்னு ஜாக்கிரதைங்கிறான்.
இந்த வளர்ச்சியை ஒத்துக்கணும். இப்படிப்பட்ட அந்த வளர்ச்சியில தான் கோலங்கள் தோழர் தில்லா இன்னைக்கு இப்படி புதாகரமா வெளியில வருது. சார் இன்னொன்று சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த காலகட்டத்திலையும் நான் வெளியே போகும்போது அவ்வளோ ரெகக்னைசேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு. தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. நீ உங்களையே வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஆர்ட் இப்படி வந்து நம்மளை செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எந்த இடத்துல சார் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சது? அப்போ எப்படி இருந்தது அப்படியே தான் இருக்கு. நம்ம அதில் எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. இதை நான் வந்து இப்போ இவர் வந்து எப்படின்னு கேட்டால் இவரை அது தேடி வர்ற இடத்துல அவர் இல்லை. ஆனால் இவர் போனால் அந்த எஃபெக்ட் எல்லாம் பார்க்குறாரு. இப்போ நான் வந்து மக்கள் மத்தியிலே எப்பவும் மீடியாவில் சின்ன திரை பெரிய திரை சோசியல் மீடியாவில் காலேஜில் பாடம் எடுக்கிறது வெளியூர் மீட்டிங்கில் போகிறதுனால நான் என்ன அனுபவிக்கிறது தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம். இது பேசுனா சுயபெருமை பேசுகிறாங்க மாதிரி தெரியும். அது சுயபெருமை எனக்குள்ளது இல்லை, அந்த தோழர் கதாபாத்திரத்துக்குள்ளது. ஒரு கோயிலுக்கு போனால் கூட அந்த கோயிலில் தோழர் வந்துட்டாரு வழி 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 வழின்னு சொல்லி அங்கே பூஜை பண்ணுறவர் உள்ளே கூப்பிடுவார். அவர் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு அங்கே நான் கூசிக்கிட்டே உள்ளே போவேன். ஏன் தெரியுமா? நம்ம முன்பக்கம் போன உடனே சாமியை நம்ம மறைச்சிடக்கூடாதுன்னு. புரியுதா? அப்படி ஒரு கூச்சம் வரும். ஒரு சின்ன குழந்தையினுடைய ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வரார், தோழர் வந்துட்டார். இப்போ பத்தாக்குறைக்கு அமுதகானத்தோட எஃபெக்ட் வச்சு என் கையை எப்படி காட்டுவாங்க. இதை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டா சார், நீங்கள் அதை கவனிக்கணும். ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டா டெத்தில் எல்லாரும் எவ்வளோ துக்ககரமாக இருப்பாங்க. அவ்வளவு துக்கத்திலையும் நான் உள்ளே போயிட்டோம் அப்படி சொன்னால் தோழர் வராரு. அப்போது அந்த கதாபாத்திரத்துக்கு கிடைச்ச வெற்றியை பாருங்கள். அந்த கதாபாத்திரத்துக்குள்ள தமிழ் குடி புகுந்திருக்கு. அந்த தமிழ் மொழிக்கு கிடைக்கிற வெற்றியை பாருங்கள். அவ்வளோ சூழ்நிலையிலையும் நம்ம எதிர்த்தாப்பில் பார்க்குறவங்கள ஆனால் உள்ளே வந்த உடனே 24 மணி நேரம் நான் தூய தமிழில் பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அந்த துக்ககரமான வீட்டில் கூட வாருங்கள் தோழர் அவர்களே அப்படின்னு அவன் தூய தமிழில் பேசுகிறான். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த 20 வருட காலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ லவ் பண்ணீங்க சார் அந்த கேரக்டரை? இப்போ நீங்கள் ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கும் போன இன்டர்வியூவில் சார் சொன்ன மாதிரி என்னோட கேரக்டர் வந்து ஃபோர்ஸாக பேசுறது, அவரோட கேரக்டர் வந்து சக் 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 அப்படின்னு ஒரு எடிட் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. எனக்கு நடிக்கவே தெரியாது. எனக்கும் டைரக்டருக்கு சம்மந்தமே கிடையாது. நான் மதுரையில் ராம்கோசிமெண்ட் துணுக்கப்பட்டி ராமகிருஷ்ணன்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னை எங்கேயோ பார்த்து எப்படியோ திடீர்னு அவர் கூப்பிட்றாரு. நான் இல்லை சார் சொல்லி அப்புறம் எப்படியோ போய் சரி நம்ம கூப்பிட்றாரு என்ன போய் பார்ப்போன்னு அவரை பார்த்து போன இடத்துல நான் ஒரு சீன் நடிங்கன்னு சொல்லி இல்லை சார் நடிங்க சும்மா நடிங்க சார் அப்படின்னாரு. போலீஸ் போட்டார். எனக்கு செட் ஆகலை, சாரி சார் நமக்கு சரியாக வராது அப்படின்னு அவர் கும்பிட்றா. அவர் என்னை விட மாட்டேக்காரு. என்ன மைண்டில் நினச்சாரோ வச்சாரோ நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன மைண்டில் அதான் சொல்லல, வேற யாராவது பக்கத்துல போட்டிருக்கலாம். அந்த கேரக்டருக்கு யாருனாலும் போட்டுருக்கலாம். ரொம்ப ஈஸி சாய்ஸ் தானே, எவ்வளோ பேர் இருக்காங்க, யாருனாலும் போட்டுருக்கலாம். இத்தனைக்கு அவர் அந்த கேரக்டரை டிசைட் பண்ணல. இந்த கேரக்டர் இப்படி தான் ட்ராவல் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணவே இல்லை. சும்மா ஃபார் த டைமிங்கே அவர் நம்மளை வந்து ஏதோ பார்த்து போட்டார், அவ்வளோதான். ஏதோ மைண்டில் ஒரு தோணி இருக்கு போட்டார். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள், இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை வந்து உள்ளே புட்டப் பண்ணிட்டாரு. அப்புறம் சரின்னு மோலில் நடிச்சு சரியாகல. அப்புறம் அவர் ரொம்ப இது பண்ணோன்னா ஒரு 2 மணி நேரம் நானும் அப்படியே டிஎன்ஓ பண்ணேன். சரி 1 வீக் போச்சு. ஒரு இடத்துல ஷூட் வந்துச்சு, ஒரு பெரிய சீன் ஷூட் வந்த உடனே சார் ஏதாவது வேறு மாதிரி ஸ்பெஷலாக எதாவது பண்ணுங்கள், ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுங்கள், வேறு மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் சம்திங் ஸ்பெஷல்னாரு. என்னத்தோட ஸ்பெஷலாக பண்ண சொல்ல, என்னத்தை ஸ்பெஷல் பண்ண சொல்லிட்டு இந்த சாமி வரவனுக்கு மேலே அடிப்பாங்க தெரியுமா, மேலே அடிப்பாங்க, காதில் வச்சு ஊதுவாங்க, பூன்னு ஊதுவாங்க. அந்த ஊதுல அவனுக்கு ஒரு ஆட்டோ வரும் பாருங்க. அப்படி வந்தது அதை பிடிச்சிக்கோ, அப்படி வா அப்படி வராரு. அப்படி ஆரம்பிச்சதான் சார் இந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் வரவே மாட்டுக்கு. நார்மல் அப்படி பேசினா எதுவுமே வரமாட்டுக்கு. நார்மல் அப்படி பேசினா சார் என்ன சார் பேச சரியா வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்க சார், அப்புறம் சார் அப்படி பேசினா தான் கரெக்டா வருது. அதான் எல்லாமே திரும்பி போச்சு. அந்த பாடி கீடி எல்லாமே அந்த கழுத்து எல்லாமே திரும்பி போச்சு, ட்விஸ்ட் ஆகி போச்சு. அப்போ இந்த ட்விஸ்ட்ல இப்படி சிக்கல் புக்கல் இந்த பாடியில போய் நான் தூய தமிழ்ல பேசியான்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு இரிட்டேஷனா இருக்கும். அந்த சிக்கல் புக்கல் ஆனாலும் அவர் அதை ட்ரை பண்ணி எனக்கு நான் சொன்ன தமிழை பேசலைன்னா என்கிட்ட அந்த ஆதாரம் இவர்கிட்ட போய் சேராத. இல்ல இவரு ஒத்துக்கிட்டாரு அதுல. அதாவது இவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இவர் நம்ம திடீர்னு வர்றாரு, திடீர்னு போனார். ஒருத்தர் டைலாக் எழுதிட்டு இருந்தாங்க தமிழில், நல்ல தமிழ் எழுதிட்டு இருந்தாங்க. யாருக்கு கிடையாது தமிழ் வாத்தியார் இருக்கு அப்படின்னாங்க. சரி தமிழ் வாத்தியார் அப்படிதான் நாடகத்தில் தமிழ் வாத்தியார் இருக்காரு போல அப்படின்னு. தமிழ் வாத்தியார் போலுக்கு ஏன்னா அப்படிதான் போவார், இப்படி ஒரு வருஷம் தமிழ் வாத்தியார் போலுக்கு ஏதோ போட்டிருக்காங்க. நானே திடீர்னு எங்களுக்குள்ள காம்பினேஷன் வந்துச்சு. ஸோ நம்ம எப்படி இந்த மூமெண்ட் எப்படி நான் பண்ணுறது ஒரு பிடிக்காது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப நான் வந்து இப்படி அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, அது ஃபேஸ் கிட்ட போய் லிப் லாக் பண்ணுற மாதிரி போனேன்.
அவருக்கு டிஸ்டர்ப் இவர் காட்டுகிற துப்பாக்கிக்கே டிஸ்டர்ப் ஆகாதவன் இவர் மூவ்மெண்ட் ஆயிர போறேன் இல்ல அது டிஸ்டர்ப் டாக்டர் சார் டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியலன்றாரு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நான் கண்ட்ரோல் பண்ணி தான் நான் பண்ண முடியும் அது எல்லாமே அலோவ் பண்ணிட்டாங்க ஓகே அதனால அது எனக்கு இன்னும் ப்ளஸ் ஆகி போச்சு ஆனா அந்த லிப் லாக் கொடுக்க ஏதாவது பேசினா பட்டு வாயில வச்சிருது இது தோழர் எதை பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி எதையும் தாங்கும் எதையும் அது கதாபாத்திரத்தோட ஸ்ட்ரென்த் இவர் முற்றாரு மோதுறாரு ஏ அப்பா இல்ல அந்த சார் சினிமாவை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்க நான் சினிமா மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது சார் இல்ல உண்மையை சொல்ல வரேன் சினிமா வந்து நான் அந்த காலத்துல சிவாஜி சார் படம் எம்ஜிஆர் சார் படம் தான் பார்த்திருக்கேன் இதுதான் ரொம்ப நான் சொல்ல ரொம்ப பழைய படங்கள் ரொம்ப பழைய படங்கள் அதுதான் நான் போய் பார்த்துருக்கேன் நான் கடைசியாக பார்த்த படம் எம்எஸ்சி படிக்கிறப்போ வாழ்வே மாயம் சார் 82 83 சரி என்ன சார் வாழ்வே மாயம் ஆமா சார் அப்ப நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க வாய்ப்பே இல்லை சார் 82 83 நினைக்கிறேன் சார் சரியா ஞாபகம் எனக்கு அதோட நானா போல அது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கம்பேர் பண்ணி மதுரையில் வந்து நியூ சினிமா தேட்டர்னு நினைக்கிறேன் அங்கே போய் பார்த்தோம் இதான் நான் பார்த்தேன் லாஸ்ட் படம் சார் அதுக்கப்புறம் நான் யூடியூப்லேயோ டிவிலையோ படங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்ன நடக்குது எது நடக்குன்னு எனக்கு தெரியாது இதில் என்னன்னா நானும் வாழ்வே மாயம் படம் பார்த்துருக்கேன் நானும் இவர் சொல்றது மதுரையில் அதே தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு இப்போ தோணுது பின்னால பிரபஞ்சம் எப்படி ஒட்டுதுன்னா எங்களை அந்த வாழ்வே மாயம் படத்திலே ஒருவேளை நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாமோ ஆனால் அன்னைக்கு ஒருத்தர் கூட தெரியாது இத்தனைக்கும் இவன் கோவில்பட்டிக்காரன் நான் சங்கர கோவில்காரன் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரியாது கோலங்கள்ல நடிக்கும் போதும் தெரியாது அப்போ பிரபஞ்சம் அப்பவே நினைச்சிருக்க வாய்ப்பு பார்க்கறது இல்லை ஏன்னா இப்ப எஸ் ஜே சூர்யா சார் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க அது உங்க சாயல் டக்குல அங்க இருக்கு எனக்கு நடிப்பு அரக்கன் அவர் சினிமாலலாம் நீங்க நாடகத்துல நடிப்பு அரக்கன் தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு நீங்க சொல்லிதான் எனக்கு எஸ் ஜே சூர்யாங்கிறது எனக்கு அப்படின்னா யாருமே அவருக்கு தெரியாது இல்ல எனக்கு தெரியாது நான் படமே பாக்குறதுல இருந்து நான் தான் சொல்றேன்ல ஓகே எந்த படம் டிவில போட்ட கூட நான் பாக்குறல அதாவது இவர் பாட்டு நடிச்சிட்டாரு இதுக்கு பிறகுதான் எஸ் ஜே சூர்யாவுக்கு ஒப்பிடுறாங்க இதுக்கு பிறகுதான் எந்திரன் ரோபோட் எல்லாம் சொல்றாங்க ஆனா இது ரெண்டுமே அவருக்கு தெரியாது இல்ல இவங்களோட சொல்லியிருக்காங்க தேவயானி மேடம் கூட ஒரு கேட்டிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த இவர் நம்ம விசு சார் அண்ணனும் தம்பி ஒருத்தர் உண்டு ஆமா அவர் எப்படி நடிப்பாரு அவர் இப்படிதான் பேசுவார் அப்படிமா அவருக்கு பார்த்து காப்பி அடிச்சிக்கலாம் ஒரு கேட்டிருக்காங்க என்கிட்ட இல்லங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அவங்க யார் நீ சொல்றது எனக்கு தெரியுது படம் அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் ஓகே ஏன்னா சிவாஜியோட பாடி லாங்குவேஜ் கிட்டத்தட்ட அந்த நாடகத்தில் நடித்ததுனால ஒரு சில படங்கள்ல அவரோட உடல் மொழியே கிட்டத்தட்ட உங்களோட இதெல்லாம் சிங்க் ஆகும் அதனாலயோ கூட அங்கேருந்து எடுத்திருப்பீங்களோ இந்த வார்த்தையை நீங்க இன்னைக்கு பேசுறீங்க இன்னைக்கு டேட் வந்து அக்டோபர் 1/10 இந்த 1/10 வந்தாலே நடிகர் திலகம் பிறந்த நாள் கரெக்டா இதுல இன்னொரு மேட்டர் தெரியுமா இன்றைக்கு தான் எனக்கும் பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் என்ன திடீர்னு ஆச்சரியம் கொடுக்குறீங்க இவரா இல்ல சிவாஜி சார் பிறந்த நாள் போ எனக்கு பிறந்த நாள்ன்றாரு எம்ஜிஆர் சார் பிறந்த நாள் அது அவன் இன்னைக்கு பிறந்த நாள் பாரு அது வேற பிறந்த நாள் எனக்கு இதெல்லாம் நீங்க தோழர்லாம் நீங்க கரெக்டால நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது பெரிய லீடர்ஸ் பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் எப்பவுமே அப்படித்தானே தோழர்னு வந்தாருச்சுனாலே பெரிய பெரிய லீடர்ஸ் பிறந்த நாள் எல்லாம் நம்ம பிறந்த நாள் தான் இப்ப நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட ஹாப்பி பர்த்டே டு யூ தான் டெய்லி பேசுவோம் புரியுதா ஏன்னா என்னாலும் ஒருத்தருக்கு பிறந்த நாள் ஆனா இது அப்படி இல்லை அக்டோபர் 1/10 என்பது நடிகர் திலகத்திற்கு பிறந்த நாள் நான் மெகா டிவியில் அமுதகானத்தில் ஆண்டுதோறும் அதற்கு ஸ்பெஷல் போடுவேன் ஒரு உண்மை என்ன கேட்டால் அன்னைக்கு தான் எனக்கும் பிறந்த நாள் சூப்பர் சூப்பர் சார் அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு சார் உண்மையை தான் சொல்லியிருக்காரு சிவாஜி ஏன்னா காதல் டயலாக்லாம் ரொம்ப அருமையா பேசினார் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார் என்றால் பயிர் மேல இருக்கிற பரிதாபத்தினால் அல்ல பயிர் மேல உள்ள காதல் எதற்கும் இப்போ இந்த தமிழ்ல இந்த யாரு தைத்த சட்டை சொன்னோம் பாத்தீங்களா அதுக்கு பதிலா நடிகர் திலகம் பேச்சு வந்ததுனால திருவிளையாடல்ல நடிகர் திலகம் ஒரு புலவர் தருமி நாகேஷுக்கு ஒரு பாட்டு தருவாரு புரியுதா அது புறநானூற்று அது குறுந்தொகையில் உள்ள ஒரு இலக்கியம் அந்த பாட்டை எழுதியவர் பேர் இறையனார் அது சிவாஜி பேசுவாரு அந்த பாட்டை இப்போ அவருக்கு சொல்றேன் இவர் தூய தமிழ்ல பேசணும் ரெடி கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி அஞ்சரை இல்ல அஞ்சரை பெட்டிக்கு பேருவார் இவர் அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டதும் ஒளிமோ பயிலியது கெழிய நட்பின் கிழிஞ்சிரும் பயிலியது கெழிய நட்பின் பயிலியது இல்ல இங்க பாருங்க சரியா சொல்லுங்க தப்பா பயிலிய கெழிய நட்பின் அது வராது அதை விட்டுருவோம் மயிலியல் செரியல் ஏற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ அதாவது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின்
மயிலியல் செறியற்று அறிவை கூந்தலின் நரியவும் உழவோ. இதுதான் மேட்ரு. இது திருவிளையாடல்ல இவர் நாகேஷுக்கு தருமி புலவருக்கு எழுதி கொடுத்து அங்க நக்கீரன் கூட சண்டைக்கு வந்த பாட்டு. இது வந்து ஒரு மிக அற்புதமான தமிழ் இலக்கியம். குறுந்தொகை என்றாலே காதல் இலக்கியம். அந்த காதல் இலக்கியத்தை சுமந்த பாட்டு. எங்க போனாலும் காதல்ல வந்துடுறாரு சார். காதல் என்பது தோழர் அல்லவா, தோழமை என்பது அதற்குள் ஒன்று இருக்கிறது சார். பூரா காதல் டைலாக் தான். அப்படியே ஃபுல்லா அந்த வசந்த மாளிகையில் சுவாஸ் சார் பேசுவார்ல, அது என்ன டைலாக்? பார் வசந்த மாளிகை பார், நன்றாக பார், இது நான் என்ன என் காதல் தேவதைக்கு நான் கட்டி இருக்கின்ற ஆலயத்தை பார். நீங்க இன்னைக்கு நடிகர் திலகம் பிறந்த நாள், நீங்க அதை வேற பயன்படுத்திட்டீங்க. இப்போ இவருக்கு இந்த குறுந்தொகை இலக்கியம் தான் வரல. நடிகர் திலகம் ஒரு படத்துல நடிச்ச வசனத்தை சொல்றேன். அது வந்து செய்யுள் மாதிரி வராது. அந்த வசனத்தையாவது இவர் சொல்றாரா பாப்போமா? பாப்போம் சார். ரெடி சார். இன்னைக்கு 1/10 நடிகர் திலகத்துடைய பிறந்த நாள். அதனுடைய சிறப்பு நிகழ்ச்சியை அதை வச்சுக்கிடுவோம். தானும் நாடும் ஒன்றெனக் கண்டு, தானும் நாடும் ஒன்றெனக் கண்டு, தன்னையே தந்த மன்னன் சிவாஜி, தன்னையே தந்த மன்னன் சிவாஜி, தாழ்ந்த ஜாதியா, தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதவன், அரசியலை அறியாதவன் யார்? கேட்ச பண்ணும்ல, தார்த்தாரியர் தந்த புறவி அமர்ந்து, இல்ல வார்த்தையை கேட்ச பண்ணும்ல, கரெக்டா சொல்லுங்க. தார்த்தாரியர் தந்த புறவி அமர்ந்து, தார்த்தாரியர் தந்த புறவி அமர்ந்து, புறவினா குதிரை, தார்த்தாரியர் வந்து சொல்லு கரெக்டா. தார்த்தாரியர் தந்த, தார்த்தாரியர் தந்த புறவி அமர்ந்து, புறவி அமர்ந்து, நாட்டிற்கோர் நல்லவன் என்றும், நாட்டிற்கோர் நல்லவன் என்றும், போர் பாட்டு முரசொலித்த மக்கள் எங்கே, போர் பாட்டு முரசொலித்த மக்கள் எங்கே, ஓரத்தில் நின்று, ஓரத்தில் நின்று அதன் வெற்றி வரட்டும், அதன் வெற்றி வரட்டும், சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த, சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த அந்த ஆணவக்காரர்கள் எங்கே, உரையிலிருந்து வாழெடுத்த, உரையிலிருந்து வாழெடுத்த ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு வினாடியும் மராட்டியம் மராட்டியம் என்று முழங்கிய என் அன்னை நாட்டு, தரைபடியாத என் அன்னை நாட்டு, காப்பேன் காப்பேன் என்று சூளுரைத்த இந்த நாடு என் சொந்த நாடு, நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரினுமினிய மக்களுக்காக ஓடினேன் தேடினேன் வாழ்கொண்டு உயிரினுமினிய மக்களுக்கு, உயிரினும் இனிய மக்களுக்காக ஓடினேன் தேடினேன் வாழ்கொண்டும் சாடினேன், வாழ்கொண்டும் வெற்றியும் நாடினேன், வெற்றியும் நாடினேன், ராம்ட்டு மாதிரி வெற்றியும் நாடினேன். படைதேறி செல்ல மட்டும் உரிமை உண்டா, படையேறி செல்ல மட்டும் உரிமை உண்டாம், படைதேறி செல்ல மட்டும் உரிமை உண்டா, படையேறி செல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசூட்டிக் கொள்ள மட்டும் தடை செய்வார்கள், முடிசூட்டிக் கொள்ள மட்டும் தடை செய்வார்கள். அரசியலை நான் அறியாதவனா, நான் அறியாதவனா, இல்லை அரசியல் வித்தைகள், இல்லை அரசியல் வித்தைகள் புரியாதவனா, எவனோ சொன்னாங்கிறத கேட்டு நொந்து போகும் நோயாளி, நொந்து போகும் நோயாளி நான் அல்ல. ஆடுவார் ஆட்டமும், ஆடுவார் ஆட்டமும், பாடுவார் பாட்டமும், பாடுவார் பாட்டமும், அந்நியர் களைத்திருக்க, அந்நியர் களைத்திருக்க, யாரது மண்ணிலே, யாரது மண்ணிலே, யாரது நாடகம், யாரது நாடகம், பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, என்னடா முடியும், என்னடா முடியும், உன்னால் என்று, உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, என் எதிரிகள் கொக்கரிக்க, பெட்டையர் உள்ளம் கலங்க, பெட்டையர் உள்ளம் பெட்டையர் உள்ளம் கலங்க, நான் கட்டி காத்த கோட்டை இதுதான், கட்டி காத்த கோட்டை இதுதான், அதோ புரந்தர், அதே புரந்தர், அதோ புரந்தர் போய்கிட்டு இருக்கும். இப்படியே கை விடுங்க, கை விடு, இப்படியே போயிட்டு இருக்கு. அது வசனத்துல வராது. கை விடுங்க, கை விடுங்க, கை விடுங்க. முதல்ல டயலாக் பேசும்போது நீங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல பேசிட்டு இருந்தீங்க. ஆனா உங்களோட ப்ராம்ப்டிங்க்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பயங்கரமா இருக்கு சார். 10 பேர் இருக்காங்க சார் உள்ளார, ஒத்தாள் இல்லை சார். சீரியஸ்லி நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் சினிமாவை தள்ளி இருந்தீங்க, நாடகத்தை தள்ளி இருந்தீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலை. ஆன் தி ஸ்பாட்டில் இப்போ 100 பேரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மேடையில் நின்று பண்ணிடலாம். ஆனால் ஒருத்தனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, அதில் வந்து அவனுக்கு தெரியும் இது பண்ணியிருக்கலாமோ இது. ஆனால் எந்த ஒரு இதுவும் நான் ஒரு ரசிகனாக ஆகிட்டேன், ஒரு மகா ரசிகன் ஆகிட்டேன். உங்களுக்கு ஒரு ஆன்மா வேலை செய்துங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு இன்னைக்கு ரெக்கார்டிங் வந்து நடிகர் திலகத்தோட பிறந்த நாள், உங்க தோழர் ஆதவனுக்கும் பிறந்த நாள் 1/10 அக்டோபர் 1. அந்த நடிகர் திலகத்தோடைய ஆன்மா தில்லாவுக்கும் வேலை செய்யுது, பயங்கரமா வேலை செய்யுது உள்ள இருந்து. எப்படி இது தமிழுக்கும் கிடைத்த வெற்றி. தமிழ் நீங்க கூர்ந்து கவனித்து அதை ஆழ்ந்து பேச நீங்க முதல்ல மனசு வச்சிட்டீங்கன்னா மற்றபடி தமிழே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா. அது அந்த மொழியோட மகிமை. இந்த ஓம்னு ஒரு மந்திரம் இருக்குல்ல, அந்த மந்திரத்தோட மகிமை என்னன்னு கேட்டா, முதல்ல ஓம் மந்திரத்தை உச்சரிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நீங்க நெருங்குறது மாதிரி தெரியும். ஆனா நீங்க கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களை நெருங்கும். இதுதான் அந்த மந்திரத்தோட தகவல். இதுதான் தமிழும் கூட. அப்போ தில்லாவினுடைய இன்னொரு டைமென்ஷன் இப்ப புரியுதா? இப்போ நான் ஏன் தில்லா கிட்ட இன்னொரு டைமென்ஷன் இருக்கு, அதுக்காக தோழர் தில்லா காதல் அல்லது தோழர் தில்லா காம்போ படம் எடுக்கணும்னு சொன்னேன். என் பிரியப்பட்ட புரியுதா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. படம் வந்த பிறகு இன்னும் இருக்கு. அதான் இன்னொரு விஷயம். பிரதாசம் முரடன்
இவர் நீங்க சாப்பிட்டுன்னு நினைக்காதீங்க. இவரு சும்மா தோழர்னு பேரை கொடுத்து வச்சுட்டாங்க, நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. ஆனா மனுஷன் கொடூரமான ஆளு. நான் வந்து ரொம்ப சாப்பிட்டு சார், நான் பாவம் சார். நான் அதனாலதான் நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? ரொம்ப பாவம் சார். ஆக்சுவலா நான் வந்து நல்ல சிங்கிளா இருக்க கூடாது, இவர் வந்து சிங்கிளா இருக்கணும். ஆனா இவர் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்காரு. பாவம் சார் அவங்க. எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப பாவம் அவங்க. இவர் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காரு. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.